தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் கொலை செய்யப்பட்டு 4 நாட்கள் கடந்த பின்னரும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்நிலையில் சிறுவனின் குடும்பத்தினர் தற்கொலை முயற்சி செய்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10 வயது சிறுவனை கொலை செய்தது யார்? கொலைக்கான காரணம் என்ன? குற்றவாளி சிக்கப்போவது எப்போது? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் கார்த்திக், முருகன், பாலசுந்தரி தம்பதி. இவர்களின் இளைய மகன் கருப்பசாமி கடந்த திங்கட்கிழமை காணாமல் போன நிலையில் மறுநாள் காலையில் பக்கத்து வீட்டின் மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுவனை கொலை செய்து உடலை மாடியில் போட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. உடற்கூராய்வில் சிறுவன் மூச்சடக்கி கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. 10 வயது சிறுவன் கருப்பசாமி அணிந்திருந்த 1.5 சவர நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. சிறுவன் கொலை செய்யப்பட்டு 3 நாட்கள் கடந்த பிறகும் கொலையாளிகள் குறித்த எந்த துப்பும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. சிறுவனை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மேற்பார்வையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து 4 மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனையும் மேற்கொண்டனர். சிறுவன் வீட்டு பகுதியில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை மற்றும் கஞ்சா விற்பனை நடைபெற்று வந்தது குறித்து சிறுவனின் தாயார் பாலசுந்தரி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிறுவன் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை போலீசார் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். சந்தேகத்திற்குரியவர்களை தனி இடத்தில் ரகசியமாக வைத்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் சிறுவனின் தந்தை கார்த்திக், முருகன், தாய் பாலசுந்தரி, தாத்தா கருத்தபாண்டி என்று 3 பேரும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷமருந்தை தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளனர். உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க யாரு கொண்டான்னு. நாளை இருக்காதீங்க, நாளை கடத்தாதீங்க. என் பிள்ளை செத்தவங்க தப்பிச்சு போயிருவாங்க, நாளை மட்டும் கடத்தாதீங்க. அருகில் இருந்தவர்கள் இதை பார்த்து அவர்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியதோடு அவர்கள் எழுதிய கடிதத்தையும் வாங்கி கிழித்து போட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தங்களது மகனை ஏன் கொலை செய்தார்கள் என்று தெரியவில்லை. கொலை செய்தவர்களையும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாசமாக வளர்த்த மகனே போய்விட்டான். நாங்கள் இருந்து என்ன செய்ய போகிறோம்? இனி இந்த பூமியில் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதியிருந்ததாக கூறப்படுகிறது. கிழமை காணாம போயிட்டான். மறுநாள் கடமை தம்பி செத்த பணமாதான் மொட்டை மாடியில கிடந்தான். இப்ப காணாம போயும் சேர்த்து பார்த்தேன். இப்ப 4 நாள் ஆச்சு தம்பி. இவங்க போலீஸ்காரங்க அவங்க வீட்டுல தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னும் தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்க பெத்தவங்க எப்ப கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு மன உளைச்சல் ஆகி நாங்க சூசைட் பண்ண நிலைமைக்கு நான் போயிடுறேன். ஆனா நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் சிறுவனின் வீட்டிற்கு சென்று தாய் பாலசுந்தரி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து பேசியிருக்கிறார். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வோம் என்றும் இதுபோன்ற தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறார். சிறுவனை கொலை செய்தது யார், எதற்காக கொலை செய்தார்கள் என்ற 2 கேள்விகளுக்கான விடைகளை தேடி போலீசார் தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளனர்.